ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பரபரப்பான சீன்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தோட அப்பா பணத்தை யார் திருடினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, மீனாவோட தம்பி தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியல்கள் தொடர்ந்து பார்க்குற நேயர்களை தொடர்ந்து இப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முத்தோட அப்பா பணத்தை யார் திருடினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட தம்பி தான். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா அங்கேருந்து ஸோ திருட்டு பண்ண இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா அங்கேருந்து அந்த வீடியோவை வந்து கலெக்ட் பண்ணி சத்யா கிட்ட போய் கேட்கும்போது, ஆமாம் இப்போ நான் தான் திருடுன்னும் போது முத்துக்கோ வந்து ரொம்ப அடித்து கை உடைச்சிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனா கிட்ட, இனிமேல் உன் தம்பி பார்க்க போகக்கூடாது, அவங்க ஒரு கிரிமினல், அவங்களாம் நல்லாவே இல்லை, இனிமேல் உன் தம்பி நீ பார்க்க உங்கள் வீட்டுக்கே போகக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் மாதிரி இருந்தால் பொது இடத்துல இல்லை நம்ம வீட்டுக்கு வர வச்சோம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது, எதுக்காக முத்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு முத்து அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடறான். மீனா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சத்யா யாரோ அடிச்சிட்டாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ மீனாவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சத்யா பணத்தை திருடின விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கண்டுபிடிச்சி எதுக்காகடா பணத்தை திருட்டினேன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து என் புருஷன்கிட்ட கொடுத்துரு, இல்லை எங்கள் மாமனார்கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி அதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்யா வந்து அவங்களோட அக்கா வீட்டுக்கார, அதாவது முத்துக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை எடுத்தது நான் தானே கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி கண்டுபிடிச்சுன்ற மாதிரி விஷயத்த கேட்குறாங்க. முத்துவும் மிரட்டி விட்டுறான், இனிமேல் எங்கள் அக்கா கிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறான். நான் உங்கள் அக்காவை அனுப்பவே கிடையாது, அவளாக தான் வந்திருக்கா, எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்ற முத்துவும் வந்து சத்தம் போடுறாங்க. ஸோ சத்யா வந்து பார்த்திங்கன்னா திருட்டின பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த திருட்டின பணத்தை கொடுக்கும்போது கரெக்டாக இருக்குதான்னு எண்ணி பார்த்து செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிட்டினா யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டி, அந்த வட்டிக்காரக்காரன் இனிமேல் சேரக்கூடாது, அவன் சரியில்லைன்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே ஒரு கிரிமினலாக இருக்க, அவங்க கூட சேர்ந்துக்கினே அப்படின்றது விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்தோட அம்மா அப்பா, மீனா, மனோஜ், ரோகிணி, ஸ்ருதி, ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து பணத்தை எப்படி கிடச்சிது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரம் பணம் கிடைக்காது, எப்படி கிடச்சிதுன்றது அவங்க தீர்மானமாக வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனோஜ், ரோகிணி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கிரிமினலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அது எப்படி உடனே கிரிமினலை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி பணத்தை வந்து திருப்பி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறேன். அது முத்து வந்து சில திருடுறவங்க ஈஸியாக மாட்டிடுறாங்க, சில திருட்டு பசங்க மாட்டுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணியை வந்து மறைமுகமாகவே சொல்கிறாங்க. ஸ்ருதியும் அவள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா, என் ஃப்ரெண்டோட பணத்தை வந்து ரைவரி நடந்திருக்கு, ஸோ அது கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 வருஷம் ஆகியும் அந்த கிரிமினல் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை, இந்த விஷயத்தை எப்படி இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்கன்னு, எப்படியோ ஒன்று பணம் கிடச்சிச்சு இல்லை, திருப்பி ஏன் அதே சொல்கிறீங்க என்று முத்து ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எபிசோடு எப்படி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இது தான். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.